போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய உரையாட மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். எனக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுல என்ன கிளிப்பிங்னா, இங்க சென்னையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவங்களுடைய உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் ஒண்ணு பண்றாங்க. அது எதுக்கான ஆர்ப்பாட்டம்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி காவல்துறை கைது அப்படின்னு ஒரு செய்தி அனுப்புறாங்க. காவல்துறை கைதுன்ன உடனே அவன் தெரிச்சு ஓடுறான். இது வந்து அவங்க வந்து ரொம்ப இளைஞர்கள். அவருடைய தலைவரே சொல்லியிருக்காரு, என்ன குஞ்சு சேரது ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாரு அவரு, விசில் அடிச்சாங்க குஞ்சு. அது மாதிரி அவங்க இல்ல அவங்க தலைவர் வர சொல்லியிருக்காரு, நம்ம பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அந்த மாதிரி சின்ன பசங்கன்றதால ஓடுறாங்களா, இல்ல இந்த கட்சியினுடைய அனுபவமே இவ்வளவுதானா? எப்படி சார் பாக்குறீங்க அந்த பதிவை? சார், அதாவது போலீஸுடைய துப்பாக்கி தோட்டாக்களுக்கு கூட பயப்படாம களத்துல போராடுறதுக்கு என்ன பாட்டாளி மக்கள் கட்சியா? இல்ல மொழிப்போரில் ஈடுபட்ட தியாகிகள் இருந்தாலும் மொழி மீது பற்று கொண்டு போராடி உயிர் நீத்தாங்களா? அந்த மாதிரி பெரிய மாவீரர்கள் அந்த கட்சியில் இருக்கிறாங்களா? எல்லா சினிமா ரசிகர்கள், விசிலடிச்சாங்க குஞ்சிகள். சொன்னாலும் சொல்லனாலும் அதுதான். வக்ஃபு வாரியத்துக்கு மத்திய அரசு கொண்டு வந்த மசோதா, வக்ஃபு வாரிய சொத்துக்களை எப்படி வந்து மற்றவங்க கையகப்படுத்தலாம், அந்த வக்ஃபு வாரிய திருத்த மசோதா. யார் வேணாலும் இஸ்லாமியர் சமூகத்திற்கு சொந்தமான அந்த சொத்துக்களை நிர்வகிக்க யார் வேண்டாலும் வரலாம். அது வந்து இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், பார்சியா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். என்னன்னா அதுல வந்து அந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களை மறைமுகமா சுரட்டலாம். அதான் அந்த மசோதாவுடைய சாராம்சம். அப்படின்னா நீங்க எல்லாரும் அந்த மசோதாவை எதிர்க்கிறாங்க. அந்த மசோதாவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. யாரு? நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய். முதல் போராட்டம் இப்பதான் அவங்களது. கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஓராண்டு நிறைவு பெற்ற பொதுக்குழு நடத்தி முடிச்ச பின்னால இவங்க நடத்தின முதல் போராட்டத்திலேயே போலீஸ் கைதுன்னு எல்லாம் ஓட்ட முடிச்சிட்டான். துண்டை காணும், துணியை காணும், அடே சாமி நான் பொழைச்சேன் கந்தம் பொழைச்சேன்னு ஓடுறான். அப்ப என்ன வெறும் ஓட்டு மட்டும் வாங்குறதா ஒரு அரசியல் கட்சியோட வேலையா? ஓட்டு வாங்கணும், கோட்டைக்கு போகணும், முதலமைச்சர், அவ்வளவுதான். ஒரு கட்சி அரசியல், அந்த அரசியல் நிலைப்பாடு, மக்களுக்கான போராட்டம், அதுல அந்த கட்சி செய்யக்கூடிய தியாகம், அந்த கட்சியுடைய உழைப்பு, அந்த கட்சி இதுவரைக்கும் வந்து மக்களுக்காக என்ன போராடினாங்க, இப்படிதான் எதுவுமே தேவையில்லையா? ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவானே, ஏடா எம்எல்ஏ ஆகுறதுங்கிறாங்க, எப்படா எம்எல்ஏ ஆகுறது? தாதாவானா எம்எல்ஏ ஆயிரலாம், ரவுடியானா எம்எல்ஏ ஆயிரலாமா? ஏன்னா அப்ப இந்த செக்கு இழுத்தாங்களே அதெல்லாம் எதுக்கு அப்படிமா? அதெல்லாம் இது வேண்டியது இல்லையா? அப்படி விவேக் கட்சி ஆரம்பிச்சு சினிமாவில் நடிச்சோம், டூயட் பண்ணோம், 2 ஃபைட் சீன்ல போனோம், ஒரு கோர்ட்ல போய் வாதாடுற மாதிரி நடிச்சோம், அவ்வளவுதான். சாதாரண மக்களுக்கு வாதாடுற மாதிரி நடிச்சோம். நடிப்பை காமிச்சே ஏமாத்திட்டு போயிடலாம். அதாவது திரையில் நடிச்சா போதும், தரையில நடிக்க கூட வேண்டியது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் வந்து நீங்க என்னன்னா ஒரு போராட்டம்னா எல்லாம் துண்டை காணும் துணியை காணும் ஓடுறான். சார், இவங்க தமிழ்நாடு பூரா ஒரே நாள்ல போராட்டம் நடந்துன்னு சொல்லி இருந்தா என்ன ஆயிருக்கும்? தமிழ்நாட்டுல டோட்டலா ஒரு 50 பேர் அரெஸ்ட் ஆயிருப்பான். இவங்க மகான கப்பல் ஏறி இருக்கும். இவங்க 20% ஓட்டு வச்சிருக்காங்களா? எவ்வளவு? 20% ஓட்டு இருக்குதான். பிரசாந்த் கிஷோர் கொடுக்கிற புள்ளி விவரம் எது? இந்த ஓடுகாலிங்க நம்பியா? போலீஸ் அரசு ஓடுறான இவன் நம்பியா 20% ஓட்டு இருக்குது. இவங்க பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியா கணக்கு போட்டிருக்காங்க சார். நீங்க சொன்னதுல ஒரே ஒரு துணை கேள்வி சார். வக்ஃபு வாரிய சொத்துல வந்து யார் வேணாலும் உறுப்பினராக இருக்கலாம், அந்த சொத்துக்களை கொள்ளையடிக்கிறதுக்கான முயற்சி தான் அந்த சீர்திருத்தம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுல இருந்து என்னுடைய சந்தேகம் என்னன்னா, இதே வக்ஃபு வாரியம் எந்த நிலத்தையும் வேணாலும் ஆக்கிரமிச்சு இதுக்கப்புறம் இது வக்ஃபு வாரியத்துக்கான சொத்துன்னு சொல்லிட்டு எழுதிக்க முடியுமா சார்? சார், வக்ஃபு வாரியம் எந்த நிலத்தை எந்த சொத்தையும் போய் அவ்வளவு சீக்கிரம் ஆக்கிரமிச்சிட முடியாது. அது சும்மா வந்து கதை விடலாம். அதாவது மன்னர்கள் காலத்துல முஸ்லீம் மன்னர்கள், முகலாயர்கள் வந்து செல்வாக்கோட இருந்தப்ப மற்றவங்க இடத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க.
அதே மாதிரி இந்து மதத்தை சார்ந்த மன்னர்கள், முஸ்லீம் அல்லாத மன்னர்கள் வந்து செல்வாக்கா இருந்த பொழுது மற்றவங்க நிலத்தை அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, முகலாயர்கள் வந்து அந்நிய நாட்டில இருந்து வந்தவங்க, காபூல்ல இருந்து வந்தவங்க. பாபர் வந்து தைமூருடைய தந்தை வழியிலும் செங்கிஸ்கானுடைய தாய் வழியிலும் வந்தவர். பாபர் வந்து முகலாய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டார். அவங்க இந்தியாவிற்கு அந்நியர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்து மதம் என்ன இந்தியாவுக்கு உண்டான மதமா? கைபர் போனன் கணவாய் வழியா ஆரியர்கள் வந்த பின்னால்தான் இந்து மதம் இந்தியாவுக்குள்ள வருது. அன்னைக்கே கைபர் போலன் கணவாயை அடைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நமக்கு இவ்வளவு தொல்லையே இல்லையே. சரிங்க சார், இந்த டாபிக் வேற மாதிரி போகுது. ஆனாலும் என்னுடைய கேள்விக்கு ஆமா இல்ல, ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவுல இந்த பேசப்படக்கூடிய இந்த சட்ட திருத்தம் என்பது தமிழ்நாட்டினுடைய திருச்சி மாவட்டத்துல ஒரு பகுதியில 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து சமய கோயில் வக்பு வாரிய சொத்துல இருக்குன்ற ஒரு பிரச்சனையை வரப்போய் தான் இன்னைக்கு சட்டமன்றத்துல மன்னிக்கணும், நாடாளுமன்றத்துல சட்டம் ஏற்ற அளவுக்கு போயிருக்கின்றது உங்க பார்வைக்கு நான் விட்டுறேன். அடுத்த கேள்வி என்னன்னா சார், ஒரு பிரபல ஊடகவியலாளர் அல்லது யூடியூபர்னு வச்சுங்களேன், அது சரி உங்க பாணியில சொல்றேன், வெங்காயம் தக்காளின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, கத்திரிக்காய் நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, டாக்டர் அன்புமணி அவர்கள் நாடாளுமன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏற்றப்பட்ட சட்டத்தை புறக்கணிக்கும் விதமாக நாடாளுமன்றத்துக்கே செல்லல, நாடாளுமன்றத்துக்கே போகாம அவர் வந்து எதுக்கு அவருக்கு வந்து எம்பி பதவி அப்படின்லாம் பல கேள்வி முன்வைக்கிறாரு. உண்மை இல்லை சார்? அன்புமணி நாடாளுமன்றத்துக்கு போகல, நீ வந்தா விளக்கு முடிச்சு பார்த்தானாமா? அன்புமணி நாடாளுமன்றத்துக்கு போகலையாமா? இல்ல, அவர் டேட்டாவோட சொல்றாரு எத்தனை நாள் நடந்தது, அதுல இவரு எத்தனை நாள் போனாருலாம் சொல்றாரு. அவர் எல்லாம் திமுக எம்பி எல்லாம் கரெக்டா எல்லா நாளும் போயிடுறாங்களா? திருமாவளவன் எல்லா நாளும் பாராளுமன்ற விவாதத்தில் உட்கார்ந்து இருந்தாரா? சரி, பாராளுமன்றத்தில் திருமாவளவன் போய் என்ன பேசி கிழிச்சாங்க? மணிப்பூர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவரு அங்க போய் அல்லாஹு அக்பர் சொல்லியிருக்காரு. யாரு? திருமாவளவன். இல்ல, அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டுங்க, அது நமக்கு பிரச்சனை இல்லை. திருமாவளவன் எத்தனை நாள் பாராளுமன்றத்துக்கு போனாரு? அந்த கட்சியுடைய ரவிக்குமார் எவ்வளவு நாள் போயிருக்காரு? திமுகவுடைய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்ல எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் வாய் திறந்து பேசியிருக்காங்க? கனிமொழி, திருச்சி சிவா, ராசா, அந்த தமிழச்சி தங்கபாண்டி, ஒரு 4-5 பேர் தான் தெரியுது. மீதி 30 பேர் என்ன பண்றாங்க? பாராளுமன்ற கேண்டீன்ல போண்டா சாப்பிட்டு உட்காந்துருக்காங்களா? அன்புமணி முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. நீட் தேர்வுக்கு எதிராக பேசியிருக்காரு, கோதாவரி காவிரி இணைப்பு பேசியிருக்காரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதிக்கான பேச்சு, இப்படி வந்து மக்களை பாதிக்கக்கூடிய அத்தனை விஷயத்துல அன்புமணி பேசியிருக்காரு. அன்புமணி போய் வந்து டெல்லிக்கும் காஷ்மீருக்கும் பேசிட்டு இருக்கிறது அவர் வந்து தமிழ்நாட்டில இருந்து போகலையே. மணிப்பூருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மணிப்பூர் பிரச்சனை பேசிக்குவாங்க. இருந்தாலும் மணிப்பூருக்காக நாமளும் போராடுறோம். இலங்கையில தமிழர்களை கொன்று குவிச்சப்ப திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் கொதிச்சாங்க? எனக்கு தெரிஞ்சு வைகோ ஒருத்தர் தான், வேற யாரும் பேசல. திமுக எத்தனை பேர் ஸ்தம்பிக்க வச்சாங்க? இலங்கையில தமிழ்ல கொன்று குவிச்ச ராஜபக்ச கூட போய் கைகுலிக்கு பொட்டு வாங்கிட்டு வந்தவங்க தானே கனிமொழியும் திருமாவளவனும். இவங்க என்ன பேசுறாங்க அன்புமணியை பத்தி? சார், நாகூர்ல முஸ்லீம்களுக்கு எதிராக கலவரம், அந்த ஃபீல்டுல போய் யாரு நின்னாங்க? கருணாநிதி போனாரா, திருமாவளவன் போனாரா, இல்ல சினிமா கூத்தாடி எவனா போனானா? இல்ல, அப்பெல்லாம் வந்து சீமான் சீமான் வந்து இதுல ஒப்பிட முடியாது சார். அப்பெல்லாம் அவர் களத்திலே வரல. இல்ல, சீமான் நான் சொல்லல சார், சீமான சொல்லல. நான் கேட்கறது, கட்சி ஆரம்பிச்ச எத்தனையோ நடிகர் இருக்காங்கல்ல, அன்னைக்கும் கூட கட்சி ஆரம்பிச்ச நடிகர் இருந்தாங்கல்ல, அதுல எந்த நடிகர் போனா? நான் சீமான வந்து சொல்லவே இல்லை. திமுக போச்சா, அண்ணா திமுக போச்சா, யார் போனாங்க? இன்னைக்கு இந்த வெங்காயம், கத்திரிக்காய், புடலங்காய், சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, இவனுக்கெல்லாம் அவனுக்கு அந்த வரலாறு தெரியுமா? இவன்லாம் பிறந்தே இருக்க மாட்டானுங்க. அன்னைக்கு நாகூர்ல போய் நின்று அந்த முஸ்லீம் மக்களுக்கு பாதுகாப்பா நின்னாரு. 4 நாள் அங்கேயே தங்கி இருந்தாரு. ஐயா கிளம்பும் போது வந்து சொல்றாங்க, ஐயா நீங்க போனா திரும்ப எங்களை தாக்குவாங்க. ஐயா சொன்னாரு, இனி இந்த நாகூர் பகுதியில் முஸ்லீமுடைய உடம்புல இருந்து
ஒரு சொட்டு ரத்தம் வந்தா கூட அது காரணமானவன் எவனும் தமிழ்நாட்டுல எங்கேயும் நடமாட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தாரு. ஏன்னா முஸ்லீம் பாதுகாத்துக்கு என்ன இவங்க தான் ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி கதை விட்டுட்டு திரியிறானுங்க. அந்த வக்பாரி சட்ட மசோதாவை ஆதரிக்க பாட்டாளி மக்கள் கட்சி. அன்புமணி பாராளுமன்றத்துக்கு போவாதே குறைன்னு சொல்லிட்டு இருந்தா நொண்டி குதிரைக்கு தடிக்கு விழுந்தாதான் சாக்குன்னு பேசிட்டு இருக்கிறதா? பாமக நிறுவன டாக்டர் ஐயா அறிக்கை விடுறாரு, வக்பாரி சட்ட திருத்த மசோதாவை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளாது. சரி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம், சமூக நீதிக்கான முன்னெடுப்பு கேட்கிறோம். இதை பத்தி எத்தனை நாள் திருமாவளவன் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு? வன்னி ரோட்டு போடலையா திருமாவளவனுக்கு? ரவிக்குமாருக்கு வன்னி ரோட்டு போடலையா? மற்ற ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் போடலையா? அதை பத்தி ஏன் நீங்க பார்லிமெண்ட்ல பேசல? சட்டமன்றத்தில் விசிக எம்எல்ஏ எத்தனை பேர் வாய் திறந்து பேசியிருக்கிறாங்க? விசிக எம்எல்ஏ யாரும் வந்து வன்னியர் ஓட்டையை வாங்கலையா? அந்த கட்சியில வன்னியர் சமூகத்தை சேர்ந்த எஸ் பாலாஜி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, அவர் என்ன கிழிச்சார் சட்டமன்றத்தில் வன்னியர்களுக்காக, மற்ற சமூகங்களுக்காக? ஏன்னா ஆடு நிலையில் ஓனாய் ஊழையிட்டதுன்னு ஒரு பழமொழி இருக்கும், அந்த மாதிரி இவங்க ஊழையிட்டு இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் ஓட்டை வாங்குறதுக்காக மட்டும். முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வரப்ப இவன் எவனும் போய் நிக்கல. அன்னைக்கு போய் நின்னது பாமக தான். தெரியுமா அவங்களுக்கு அந்த வரலாறு? வந்து என்னமோ கதை விட்டுட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் பொருளாளர், ஆரம்ப கால பொருளாளரும் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் பொருளாளர் இருந்தவரும் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த நம்ம நண்பர் தான் சார். KM ஷெரீஃப்னு ஒருத்தர் இருந்தார். KM ஷெரீஃப் வந்து இளைஞர் சங்கத்தினுடைய தலைவரா இருந்தாரு, இளைஞர் அணி தலைவரா இருந்தாரு. கட்சியினுடைய பொருளாளரா சென்னை மாகாணத்தை சேர்ந்த ஒரு நண்பர் தான் இருந்தார், முஸ்லிம் தோழர் தான் இருந்தாரு. சமீபத்துல கூட உடல்நலம் சரியில்லாம இருந்தார் அவரு. ஆமா ஆமா இருந்தார், இறந்துட்டாரு. இப்பதான் சமீபம் தான் இறந்தாருன்னு நினைக்கிறேன் அவர்தான். ஆமா ஆமா, அவர் தான் ரொம்ப வருஷம் இருந்தாரு. அவரோட உடல்நல கருதி தான் அவர் அந்த பொறுப்புல இருந்து விலகினாரு. அதுக்கப்புறம் தான் வந்து வடிவேல் ராவணன் அந்த பொறுப்புக்கு வந்தாருன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால். அதுக்கப்புறம் அவர் பொதுச் செயலாளர் சார். அதுக்கப்புறம் பொருளாளர் வந்து பெண்களா மாத்தினாங்க. ஆமா, இப்ப சமீபத்தில் திலகமா தோழிய திலகமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து அந்த சமூகத்துக்கு கொடு கொடுத்து வருது. அதனுடைய விளைவாதான் அவங்க வந்து நம்ம கட்சியில பெரும்பான்மையா அவங்களுடைய பொறுப்பு வந்து நம்ம கொடுத்து வச்சு இருக்கோம் அப்படின்றது வெட்ட வெளிச்சம் தான். இதுல இன்னொரு செய்தி என்னன்னா சார், நாடாளுமன்றத்துல சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்ன ஒரு சாபகேடுன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லீம்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்கிறது திராவிட கட்சிகள் தான், குறிப்பா திமுக தான். ஆமா, ஆனா அதை ஏமாந்து போய் நம்பிட்டு இருக்காங்க பாருங்க முஸ்லீம் சமூகம். அதான் அந்த சமூகத்துக்கு சாபக்கேடு சார். அந்த அந்த கட்சியினுடைய கூட்டணி இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம் லீக் நினைக்கிறேன், அவங்களுக்கு எப்பவுமே ஒரே ஒரு சீட்டை கொடுத்துருவாங்க சார். அவங்க அது போதும்னு அப்படியே ஒதுக்கிடுவாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு 3 முஸ்லீம் அமைப்புகள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய நிலைமை வந்து காரணமே திமுகவுடைய இந்த செயல் திட்டம் தான். அவங்க ஒழுங்கா அவங்களுக்கான இன்னொரு செய்தி தெரியுமா? அதாவது முஸ்லீம் லீக் ஒன்னா இருந்தப்ப அப்துல் சமதே அப்துல் லத்தீப் 2 பேரும் தனியா உடைச்சு கொண்டது கலைஞர் தான், தெரியுங்களா? ஆமா ஆமா, முஸ்லீம் சமூகத்துக்கான இயக்கத்தையே உடைச்சது திமுக தான். அந்த திமுக கூட்டணி வச்சுட்டு வெறும் வாய் சவடால அடிச்சிட்டு இருக்காங்க இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவான யூடியூபர்லாம். வக்கில்ல இல்ல சார், இலங்கை தமிழுடைய உரிமைகளுக்காக போராடுறதுக்கு வக்கில்ல. இலங்கை தமிழர்களை கொன்று குவிச்ச ராஜபக்சோட கைகுலுக்கிட்டு இன்னைக்கு எனவே இவங்க முஸ்லீம்களுக்காக அப்படி உயிரை கொடுத்து போராடுறாங்களாம். பாமக போராடலாம், அன்புமணியா பாராளுமன்றத்துக்கு போகல. ஏன்னா இவன் ஓட்டு போட்டு இப்ப தேர்ந்தெடுத்த மாதிரி நாங்கெல்லாம் எதுக்கு அன்புமணி ஓட்டு போட்டோம்? இவன் எவன் ஓட்டு போட்டான் அன்புமணிக்கு? கரெக்ட் சார். அவர் கூட்டணி கட்சியினுடைய பலத்துல திருமாவளவனுக்கு ரவிக்குமாருக்கு வன்னியர்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. SS பாலாஜி அவங்க இல்லன்னே சொல்ல முடியாது சார். ஏன்னா அந்த தொகுதியில பெருவாரியான மக்கள் அடர்த்தியா வாழ்றவங்க வந்து வன்னியர் சமூகம் தான். அது ஒரு துரதிருஷ்டவசம். அதுல பெரும்பாலும் வந்து அந்த பகுதியில திமுக சார்ந்த வன்னியர்களா இருந்ததுனால அவங்க ஜெயிக்க முடிஞ்சது. அந்த இடத்துல கூட்டணி கட்சியினுடைய பலத்தால அவங்க ஜெயிக்க முடியுது. ஏதோ வந்த இஷ்டத்துக்கு வந்து அடிச்சு விடுறதானா? அன்புமணி பாராளுமன்றத்துக்கு போகல, பாராளுமன்றத்துக்கு போய் என்ன பேசிட்டாரு, முக்கியமான விவாதத்தெல்லாம் கலந்துக்கல.
முக்கியமான விவாதத்துல கலந்துக்கணும் பார்த்தானா? இப்ப சட்டமன்றத்துல ஒரு விவாதம், எஸ் பாலாஜி சொல்றாரு, என்னுடைய சட்டமன்ற நடவடிக்கையை கவனிக்கிறதுக்கு வந்து பாக்குறதுக்கு என் பொண்டாட்டி பார்வையாளர் மாடத்துல உட்கார்ந்து இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. யாரு? துரைமுருகன். ஓ, நோக்கினால் அவளும் நோக்கினாள்ங்கிறது இதுதானோ அப்படிங்கிறாரு துரைமுருகன். எவ்வளவு முக்கியமான விவாதம் சார். இல்ல, இன்னொருத்தர் சொல்றாரு, அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினால் அதை அவை முன்னவரும் நோக்கினார்னு இன்னொரு திமுக மந்திரி சொல்றான். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க சட்டமன்றத்துல? இந்த மாதிரி அன்புமணி என்ன கூத்தடிக்க எதிர்பார்க்கறாங்களா? நீங்க என்னடா தீரீங்க, நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க தெரியுதா அப்படின்ற மாதிரி. பாராளுமன்றத்துல பல்ராம் ஜாக்கர் சபாநாயகர் அப்போ ஒரு பத்திரிகையில வந்த ஒரு கவர்ச்சி, ஒரு ஆபாச படம் அதை எடுத்துட்டு போயிட்டாரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இன்னைக்கு அதை விட மோசமாலாம் வந்துட்டு இருக்கு இணையதளத்துல. அது ஒரு பக்கம். ஒரு பத்திரிகையில வந்த ஆபாச படத்தை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்துட்டு போய் பாருங்க சபாநாயகர் அவர்களே, இவ்வளவு மோசமான ஆபாசமான படம்லாம் பத்திரிகையில வருது, இந்த பத்திரிகை மேல நடவடிக்கை எடுக்கணும், இந்த பத்திரிகை இப்படியே விட்டா இந்தியாவுடைய பண்பாடு சீரழிச்சு போயிடும், இந்தியாவுடைய கலாச்சாரம் அழிஞ்சு போயிடுங்கிறாரு. எல்லாம் ஆளுக்கு அந்த பத்திரிகை வாங்கி பாக்குறாங்க. எங்கிட்ட கூட உங்ககிட்ட கூட எல்லாம் வாங்கி வாங்கி பார்த்து கடைசியா அது எங்க இருக்குன்னே தெரியல, பத்திரிகை கிழிஞ்சு போச்சு. பல்ராம் ஜாக்கர் சொல்றாரு, நான் என்ன பாவி ஆக்கி விட்டேன், என்னால அந்த படத்தை பார்க்க முடியலையே. அவங்க அடிச்ச கூத்தை விட இவங்க அடிக்கிற கூத்து பெருங்கூத்து. இவங்க அன்புமணி கூட சொல்றாங்க, எந்த பிரச்சனையில் பேச வேண்டுமோ அந்த பிரச்சனையில் அன்புமணி பேசாமல் இருந்ததில்லை. அதை விட இன்னைக்கு மாநாட்டு வேலை மிகப்பெரிய வேலை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கையில இருக்குது. இவங்க ஏன் இவ்வளவு இதா இந்த பிரச்சனை பேசிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி மாநாட்டுக்கு முஸ்லீம் சமூகத்திலிருந்து பெருமளவுல கலந்துக்க போறாங்க. இந்த திமுக அரசு முஸ்லீம்களை வெறும் வாய் வார்த்தையை காட்டி வாய் ஜாலத்தை காட்டி ஏமாத்திட்டு இருக்கிறதுனால முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்களும் மகாபலிபுரத்தில் நடைபெறுகின்ற வன்னிய இளைஞர் பெருவிழாவில் கலந்துக்க போறாங்க. அவங்களை திசை திருப்பறதுக்கு ஏற்கனவே இவனுங்கெல்லாம் வாடகை வாயன்கள் தானே, வாடகை விட்டு சம்பாதிக்கிற நாக்கு வியாபாரிகள் தானே. இவனுங்கெல்லாம் உடனே பார் முஸ்லீம்களுக்காக நாங்கள் அப்படியே கரடி கம்பத்தை தூக்கி நிறுத்திட்டோம், நாங்க வாள் எடுத்து போரிடுறோம் பாராளுமன்றத்துல, நாங்க அப்படியே வந்து நரேந்திர மோடி தெரிக்க விட்டோம். இவங்க போய் முஸ்லீம்களுக்காக நரேந்திர மோடி தெரிக்க விடுவாங்க. கலைஞர் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலினும் மருமக பேரன் உதயநிதியும் போய் நரேந்திர மோடியை கட்டி கொஞ்சி குழாவுவாங்க. இல்லைன்னா 1000 கோடி ஊழல் பண்ணிட்டு தவிச்சிட்டு இருப்பாங்களா எந்த சத்தமும் இல்லாம. இங்க நடக்கிற முக்கிய நிகழ்வுக்கெல்லாம் போய் அழைப்பதை கொடுத்து தயவுசெய்து நீங்க வரணும், உங்களுக்காக நாங்க வெள்ள கொடையோட வெயிட் பண்ணுவோம், வெள்ள கொடையோட. இதுல அவன் இன்னொன்னு என்ன சொல்றான் அப்படின்னா, 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாரதிய ஜனதாவுக்கு முரட்டுத்தனமா முட்டு கொடுக்குறாரு அன்புமணி. காரணம் இவர் வீட்டுக்கு அமலாக்கத்துறை ரைடு வந்துடும் அப்படின்னு பயப்படுறாரு, அதனாலதான் அன்புமணி கொடுக்குறாருன்னு. 1 லட்சம் கோடி கொள்ளையடிச்சவன் வீட்டுக்கு அமலாக்கத்துறை வராது. செந்தில் பாலாஜி, உதயநிதி ஸ்டாலினுக்கு வராது. எந்த தவறும் செய்ய அன்புமணி வீட்டுக்கு தான் அமலாக்கத்துறை வந்து பயந்துக்கு போறோமா? இவனுங்க கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சதை மறைப்பதற்காக அன்புமணியை பலிகடாவாக்கிட்டு அன்புமணி மேல பொய்யான புகாரை கூறிக்கிட்டு அதையே ஊதி ஊதி பெரிதாக்கிட்டு இருக்காங்க தவிர இவனுக்கு உருப்படியா இந்த நாட்டுக்காக எதையும் செஞ்சது கிடையாது. இந்த திருமாவளவனும் செய்யல, திமுக கூட்டணி கட்சியும் செய்யல, திமுகவும் செய்யல. நல்லது சார். தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் நல்லவர்கள் கையில் போகும் என்ற உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் சந்திப்போம். இது ஒரு காணொலியில் மற்றவர்கள் போய் முகத்திரையை தொடர்ந்து கிழித்தெறிவோம். அனைவருக்கும் நன்றி.